இன்றைக்கி கீழாநெல்லி பற்றி பார்க்குறோம். கீழாநெல்லி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த செடி வேறு இது எல்லாமே குணம்தான். இது பெரும்பாலும் மஞ்சக்காமலைக்கு மட்டுமே பயன்படுத்துகிறதா நீங்கள் நினைக்கிறீங்க. அது இல்லைங்க, அதையும் தாண்டி பல இதுக்கு இது பயன்படுது. மஞ்சக்காமலைக்கு பொதுவே பார்த்திங்கன்னா இந்த வேறு இந்த வேறு பிலோங்கின் அப்படிங்கிற ஒரு கசப்பு அமிலம் இறங்கி இருக்கிறதுனால இந்த வேருக்கு தனி ஒரு மகிமை. அது மாத்திரமில்லை, இது ஒரு வசிய மூலிகை கூட. உண்மைதான், நீங்கள் வசியத்துக்கு போக வேண்டாம். இதை முடிஞ்ச நோய்க்கு மட்டுமே பயன்படுத்துங்க. நோய் நாய்க்கு மூணும் நம்ம கிட்ட நெருங்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய வேதாந்தம், சித்தாந்தம். அப்படி நிறைய நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் வர்ணிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த வகையில் இதனுடைய பொடி தான் கீழே வச்சுருக்கேன். இதை நீங்கள் செடியாக அரைச்சி நீங்கள் எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் பொடியை வாங்கி பயன்படுத்தலாம். இது வேறு இடத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த செடி சபலம் அப்படியே அரைச்சி கஞ்சி தண்ணியில் கிளப்பி புண்ணு எவ்வளோ பெரிய புண்ணாக இருந்தாலும் அந்த புண்ணை காயத்தான் அர்த்தம். அதே மாதிரி சார் எனக்கு முடி வளரல, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இதை பாலில் அரைச்சி அப்படியே தலையில் தொப்பி வைங்க. முடி இல்லாதவங்களுக்கு இதே மாதிரி வேறு இறங்க ஆரம்பிச்சிடும், முடி வளர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் உண்மைதானா? நீங்கள் செய்து பார்க்கணும். சும்மா நாங்கள் கதை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சும்மா தள்ளி விட்டு ஓடக்கூடாது. இது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 3000 வீடியோவுக்கு மேலே டெலீட் பண்ணிவிட்டு 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து தொடங்கி இப்போ 25 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க. இனிமேல் இதை நான் அழைக்க மாட்டேன். காலத்துக்கு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சந்ததியினர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக வச்சுருங்க. உங்களுக்கு பயன்படலைனாலும் அவங்களுக்கு பயன்படட்டும். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். பாக்கி உள்ளதெல்லாம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இப்படி நான் விளம்பரம்லாம் பண்ணலை. இது ஜனங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை பதிவு பண்ணி வைக்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.